ஓம் நம சிவாய. மகனே, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த நீ உன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்று ஒரு நாளாவது நீ சிந்தித்தாயா? உண்ணுவது, உறங்குவது, சம்பாதிப்பது, குடும்பம் வளர்ப்பது, இவையெல்லாம் வாழ்க்கையா? இவையெல்லாம் உயிர் வாழ்வதற்கான வழிகள் மட்டும்தான். ஆனால் மனிதனின் வாழ்க்கை இதைவிட உயர்ந்தது. மகனே, உனக்குள் இருக்கும் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? அது உன் விந்து சக்தி. அதை வேதங்கள் ஓஜஸ், சித்தர்கள் உயிர்ச்சத்து, யோகிகள் சக்தி என்று அழைத்தார்கள். இந்த சக்திதான் மனிதனை மிருகத்திலிருந்து வேறுபடுத்துகிறது. ஆனால் இன்று மனிதன் அந்த சக்தியை உயர்த்தாமல் வீணடித்துக் கொண்டே இருக்கிறான். அதற்கு காரணம் காமம். மகனே, காமம் என்பது பாவம் அல்ல. காமம் என்பது இயற்கை. ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் அதுவே மனிதனை அழிக்கும் விஷமாக மாறுகிறது. அக்னி சமையலுக்கு உதவும். அதே அக்னி கட்டுப்பாடில்லாமல் போனால் வீடு எரியும். அதே போலதான் காமமும். காமம் கட்டுப்பாட்டில் இருந்தால் வாழ்க்கை உருவாகும். காமம் கட்டுப்பாடில்லாமல் போனால் வாழ்க்கையே சிதறும். மகனே, காமம் எவ்வளவு கொடியது தெரியுமா? அது மனிதனின் புத்தியை மறைக்கும். அது மனிதனை அடிமையாக்கும். அது தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளும் நிலைக்கு கொண்டு செல்லும். ஒரு மனிதன் காமத்தின் பிடியில் சிக்கினால் அவன் தர்மம் மறக்கிறான். அவன் பெற்றோரை மறக்கிறான். அவன் வாழ்க்கை நோக்கத்தை மறக்கிறான். அவன் ஆன்மாதையே மறக்கிறான். மகனே, காமம் ஏன் வருகிறது தெரியுமா? உணவு தவறினால் வருகிறது. உறக்கம் தவறினால் வருகிறது. அதிக கற்பனை செய்தால் வருகிறது. அதிக படங்கள், வீடியோக்கள் பார்த்தால் வருகிறது. அளவில்லா ஆசை வளர்த்தால் வருகிறது. அளவில்லா சுகத்தை நாடினால் வருகிறது. உன் கண்களாலே காமம் பிறக்கிறது. உன் காதுகளாலே காமம் வளர்கிறது. உன் மனதாலே காமம் வேரூன்றுகிறது. அதனால்தான் சித்தர்கள் சொன்னார்கள், கண் கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. மகனே, ஒருமுறை காமம் மனத்தில் பிடித்துவிட்டால் அது உன்னை எங்கே கொண்டு போய்விடும் தெரியுமா? அது உன்னை சோம்பேறியாக மாற்றும். அது உன்னை பலவீனமாக மாற்றும். அது உன் நினைவாற்றலை குறைக்கும். அது உன் ஆற்றலை குறைக்கும். அது உன் முக ஒளியை மங்கச் செய்யும். அது உன் மனதை கலங்கச் செய்யும். அது உன் வாழ்க்கையை குழப்பமாக மாற்றும். மகனே, விந்து சக்தி குறைந்தால் என்னவாகும் தெரியுமா? நினைவாற்றல் குறையும். தைரியம் குறையும். மனதைரியம் குறையும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். வாழ்க்கை மீது பிடிப்பு குறையும். அறிவு தெளிவு மங்கும். அதனால்தான் சித்தர்கள் சொன்னார்கள், விந்து போனால் சிந்தை போகும். மகனே, உன் விந்து சக்திதான் உன் உயிரின் சாறு. அது உயர்ந்தால் உன் அறிவு உயரும். உன் மனம் தெளிவாகும். உன் வாழ்க்கை உயர்வடையும். உன் முகம் பிரகாசிக்கும். உன் சொற்கள் சக்தி அடையும். உன் சிந்தனை தூய்மையாகும். அதனால்தான் யோகிகள் விந்து சக்தியை உயர்த்தி அதை அறிவாக மாற்றினார்கள். மகனே, விந்து சக்தியை எப்படி உயர்த்துவது? முதலில் காமத்தை அடக்க முயற்சிக்காதே. அதை திருப்பிவிடு. ஆற்றலை அழிக்கக்கூடாது. ஆற்றலை மாற்ற வேண்டும். நதியை நிறுத்த முடியாது. ஆனால் அதை அணை கட்டி பயனுள்ளதாக மாற்றலாம். அதே போலதான் காமசக்தியும். மகனே, காமசக்தியை மாற்றும் வழிகள். தினமும் உடலை சுத்தமாக வைத்துக்கொள். அசுத்தம் மனத்திலும் காமத்தை வளர்க்கும். உணவை அளவோடு சாப்பிடு. அதிக காரம், அதிக மசாலா, அதிக ஜங்க் உணவு காமத்தை தூண்டும். பசிக்கட்டுப்பாடு காமக்கட்டுப்பாட்டின் அடிப்படை. கண் கட்டுப்பாடு காமக்கட்டுப்பாட்டின் மூலாதாரம். அழுக்கான காட்சிகளைத் தவிர். அழுக்கான பேச்சுகளைத் தவிர். அழுக்கான நினைவுகளை விட்டுவிடு. மகனே, தியானம் செய். மூச்சை கவனி. உன் மூச்சு சீரானால் உன் மனம் சீராகும். உன் மனம் சீரானால் காமம் கட்டுப்படும். பிராணாயாமம் செய். மூச்சை உள்ளே இழுக்கும்போது சிவா என்று நினை.
வெளியே விடும்போதும் சிவா என்று நினை. அப்பொழுது உன் விந்து சக்தி உயிர் சக்தியாக மாறும், அறிவாக மாறும். மகனே, உன் மனத்தில் காம எண்ணம் வந்தால் அதை அடிக்க முயற்சிக்காதே, அதை ஓட்ட முயற்சிக்காதே, அதை எதிர்க்க முயற்சிக்காதே. அதை கவனி, அதை பார்த்துக்கொள், அது தானாக விலகும். அலை வந்தால் நீ கடலாக இரு, அலை உன்னை அசைக்காது. மகனே, நீ காம எண்ணங்களை தவிர்க்க ஆரம்பித்தால் உனக்குள் நல்ல எண்ணங்கள் தானாக வரும். அமைதி வரும், தெளிவு வரும், கருணை வரும், அன்பு வரும், புத்தி தெளிவாகும், ஆன்மா விழிக்கும். அதனால்தான் சித்தர்கள் சொன்னார்கள், காமம் குறைந்தால் ஞானம் பெருகும். மகனே, காமத்தை நிரந்தரமாக வராமல் செய்ய முடியுமா? முடியும். ஆனால் அதற்காக உன்னை அடக்க வேண்டாம், உன்னை உயர்த்த வேண்டும். உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வைத்துக்கொள், உன் வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வைத்துக்கொள், உன் வாழ்க்கைக்கு ஒரு தெய்வ வழி வைத்துக்கொள். நோக்கம் உள்ள மனிதனுக்கு காமம் அடிமையாக இருக்காது, காமம் அவனுக்கு அடிமையாக இருக்கும். மகனே, நீ தினமும் சிவனை நினை. அவர் உனக்குள் இருக்கிறார், அவர் உன் மூச்சாக இருக்கிறார், அவர் உன் அறிவாக இருக்கிறார், அவர் உன் உயிராக இருக்கிறார். சிவன் என்பது காமத்தை அழித்தவன் அல்ல, காமத்தை கடந்தவன். அதனால்தான் அவர் காமத்தை அழிக்கவில்லை, அதை அறிவாக மாற்றினார். மகனே, நீயும் அப்படியே ஆகலாம். உன் காமத்தை உன் அறிவாக மாற்று, உன் சக்தியாக மாற்று, உன் வாழ்க்கை ஒளியாக மாற்று. அப்போது நீ மனிதனல்ல, மனிதனை கடந்தவனாவாய். இதுவே வாழ்க்கையின் உண்மை, இதுவே சிவம் காட்டும் பாதை, இதுவே ஞானத்தின் வழி, இதுவே உன் உயர்வு. மகனே, உன் உள்ளத்தில் சிவனை எழுப்பு. காமம் தானாக மறையும், ஞானம் தானாக மலரும், உன் வாழ்க்கை தானாக உயர்வடையும். இதுவே உண்மை, இதுவே தர்மம், இதுவே சிவம். ஓம் நம சிவாய.